நம்ம எல்லாருமே செஞ்சேரி மலைக்கு வந்து ஆறுமுகத்தோட வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. ஆனா அந்த மலைக்கோவிலுக்கு பின்னாடியே ஒரு 500 மீட்டர் வந்தோம்னா இந்த இடம் இருக்குதுங்க. இப்படி இங்க ஒரு குகை முருகர் கோவில் இருக்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரிலங்க. இந்த மாதிரி டெம்பிள் வீடியோக்கள் நம்ம சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நம்மளே அதிர்ஷ்டவசமா செஞ்சேரி மலை முருகனை பார்க்க வரும்போது தாங்க இந்த பிளேஸை நோட்டீஸ் பண்ணோம். ரொம்ப அமைதியான இடங்க. இங்க போர்டு அந்த மாரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளே கூகுள் மேப் போட்டு தான் இந்த குகை முருகன பார்க்க வந்தோம். இங்க இப்ப கட்டிட வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க. நான் வரும்போது வேலையாட்கள் அங்க யாரும் இல்ல. அதனால நம்ம இன்னைக்கு போய் அந்த முருகன பார்க்க முடிஞ்சதுங்க. வேலை நடக்கிறப்போ அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இதாங்க முருகர் இருக்கிற அந்த குகை இருக்கிற இடம். உள்ள கூட கோவில் மாதிரி மண்டபங்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுத்தி பாருங்க நல்ல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம போக போக அந்த பாறை கிட்ட வரோங்க. அதுக்கப்புறம் தான் முருகர் இருக்கிறாரு. செஞ்சேரி மலைக்கு முருகர் வந்ததே இங்க தவம் இருந்து மந்திர உபதேசம் பெறதாங்க. அப்படி இவரு இந்த குகையில தவம் பண்ண இடமா கூட இருக்கலான்னு நான் நினைக்கிறேங்க. ஆனா 100% இது என்னால சொல்ல முடியாது. ஒரு அசம்ப்ஷன் தான். உள்ள பாருங்க முருகர் இருக்காரு. குகையிலிருந்து தெளிவா தெரியல. நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. வேலை நடக்கிறதுனால கல்லு மண்ணெல்லாம் அப்படி அப்படியே இருக்குதுங்க. அதனால இங்க வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரணும். இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இங்க பாருங்க ஒரு 2 சிலை இருக்கு. அத போய் பார்ப்போம். 2 நாகர் சிலை இங்க வச்சிருக்காங்கங்க. ஒண்ணு 5 தல நாகம். இன்னொன்னு 2 நாகமும் ஒரே கல்லுல இருக்கிற மாரி வச்சிருக்காங்கங்க. நம்ம இப்ப குகைக்குள்ள போலாங்க. குகை நல்ல நீளமா இருக்குங்க. முருகர் அங்க தான் உள்ள இருக்கிறாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, தவம் பண்ற இடம் மாரியே தாங்க இந்த பிளேஸ் இருக்கு. உள்ள போக போக பார்த்தீங்கன்னா, முருகர் கிட்ட வந்துட்டோங்க. அப்படியே அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டோங்க. இவர தாங்க குகை பாலதண்டாயுதபாணின்னு இங்க அழைக்கிறாங்க. பக்கத்துல அம்மனோட சுயம்பு வடிவம் இருக்குதுங்க. கடைசியா விநாயகர் சிலையுமே இங்க இருக்கு. முருகர் பின்னாடி நல்லா இருட்டா இருக்குதுங்க. அப்படியே நம்ம பார்க்கும்போது உள்ள வௌவால்கள் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அது பறக்கிறது எனக்கு இங்க லைவா பார்க்கும்போது தெரியுதுங்க. மொபைல்ல எவ்ளோ கிளியரா தெரியும்னு எனக்கு தெரியல. நல்லா முருகர தரிசிச்சிட்டீங்களா? ஃபிளாஷ் எதுவும் போட்டு அடிக்கலைங்க. வௌவால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே இருக்கிற லைட்லயே எடுத்துட்டேன். இவ்வளவு பக்கத்துல முருகர ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க பார்க்குறேன். நீங்களும் செஞ்சேரி மலைக்கு வந்தீங்கன்னா, மறக்காம வந்து இந்த குகை தண்டாயுதபாணியையும் தரிசிச்சுட்டு போங்க. இன்னும் ஒரு டெம்பிள் வீடியோல உங்கள பார்க்குறேங்க.